ப்ராஜெக்ட் என்னன்னா வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸு லாண்ட்ரி அந்த லாண்ட்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் இது க்யூவில் தான் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அங்கே நிறைய பேர் வரும்போது அந்த க்யூஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால என்ன பண்ணிருக்கோம், ஸோ ஒருத்தவங்களோட இதை அதே மாதிரி ஒருத்தவங்களோட கிளாஸ் டைம் பண்ணும்போதும் அவங்களுக்குள்ளே இருக்க நிறைய பிரச்சனை வரும். இதை பற்றி நாங்கள் வந்து இஸ்ரேல் நியூஸோட ஆர்டிகல்லையும் சோப்பரி நியூஸோட ஆர்டிகல்லையும் படிச்சிருக்கோம். அந்த ஆர்டிகல் அவங்க என்ன சொல்யூஷன் கேட்டிருந்தாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு அலார்ம் சிஸ்டம் மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் அதை வீடியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிசர்வ் சிஸ்டம் மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த ப்ராப்ளம் அங்கே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் எங்கள் ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கள் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டோட விஷயம் எப்படி பண்ணலாம், ஒரு நோட் எம்சியூ, அப்புறம் வந்து ஒரு வைப்ரேஷன் சென்சார், இதுக்கு ஒரு பவர் சப்ளை போர்டு, அப்புறம் வந்து ஒரு பல்லர். இப்போ வந்து இந்த நோட் எம்சியூட வைப்ரேஷன் சென்சார் வந்து வாஷிங் மிஷினில் இருக்க வந்து மெக்கானிக்கல் சிக்னல்ஸ்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்லாம் நோட் எம்சியூலாம் கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த நோட் எம்சியூ வந்து அதை வந்து இந்த எல்சிடிக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இதில் தான் வந்து இப்போ ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து உடனே பர்பஸ் சவுண்ட் வரும். ஸோ அப்டேட்டிவ் இது மூலமாக என்ன அப்டேட்டிவ்ஸ்னா அப்டேட்டிங் வாஷிங் மிஷின்ஸ் எஃபிஷியன்ஸாக இது பண்ணலாம். அதே போல் அந்த க்யூ ஃபைட்ஸு அந்த இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இது பண்ண முடியும். அதே போல் எங்கள் ப்ராஜெக்ட் வந்து லோ காஸ்ட் இதுக்கு முன்னாடியே வந்து என்ஐடி ஒரு காலேஜ் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்மார்ட் அலார்ம் சிஸ்டம் வந்து அது இது பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அதுக்கான டிசைனையோ இல்லை ஆர்கிடெக்சரையோ அவங்க எதுவுமே வந்து பப்ளிஷ் பண்ணல. அவங்க ஜஸ்ட் அந்த ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் வந்து லோ காஸ்ட் எஃபெக்டிவாகவே இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சி சிஸ்டம்னா சொன்ன மாதிரி என்ஐடி காலேஜ் வந்து பண்ணியிருக்குது. ப்ரொபோசல் சிஸ்டம்னா வந்து இதில் புதுசாக என்ன இருக்குன்னா வைப்ரேஷன் டெக்னிக்கலாக அட்வான்ஸ் சென்சார் யூஸ் பண்ணிருக்கலாம். வைப்ரேஷன் சென்சார் மெக்கானிக்கல் சிக்னல் வச்சு அதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ப்ரோக்ராமிங் எழுதிருக்கோம். அது வந்து 4 செட்டப் இருக்குது. முதல் செட்டப் வந்து அது தேவையான லைஃப் டைம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தேர்ட் செட்டப் தான் வந்து டேட் ஃபார்மேட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒன்று எழுதிருக்கோம். அது என்னன்னா மினிட்ஸ் செகண்ட்ஸில் தான் எங்களோட ஐஓடி சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எடுத்துக்குவோம். அதில் வந்து மேபி 60 மினிட்ஸ் முடிச்சுன்னா அந்த செகண்ட்ஸ் அது ஆல்ரெடி ஃபார்மேட்டில் திருப்பி உங்களுக்கு வந்து பஃபரோட இதை வச்சு ரிட்டர்ன் பண்ணிடும். அடுத்தது தேர்டாக செட்டப் ப்ரோக்ராம் அதில் வந்து வைப்ரேஷன் சென்சார் பற்றி எழுதிருக்கோம். ஐ மீன் வைப்ரேஷன் சென்சாருக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதிருக்கோம். மேபி இப்போ வைப்ரேஷன் அந்த அவுட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா வாஷிங் மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது தான் வந்து அவுட். மேபி அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது நான் ரன் ஆகுறத வச்சு தான் எங்கள் மிஷினை வந்து கண்டுபிடிக்கும். இப்போ வந்து மிஷின் ஒரு இந்த ஐடி ஸ்டேட்டில் இருக்காங்க. அதே போல் நீங்கள் இந்த ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி என்னன்னா இப்போதைக்கு நாங்கள் ஒரு ரோட்டேஷன் போடலாம் அந்த ரிசர்வேஷன் வச்சுருக்கோம். மேபி அந்த ஃபியூச்சரில் வந்து நாங்கள் ஒரு ஆப்பாகவே பண்ணுவோம். அது இல்லாமல் இதில் இருக்க ப்ராஜெக்டோட எனாக்ஸ்மெண்ட் இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதாவது ஸ்கேலபிலிட்டி பண்ணுறது அதை இன்னும் லோ காஸ்ட்டாக இது பண்ணுறது தான் எங்களோட இது. My name is P. Raj Ganesh. I am from Sekipur College. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ரியல் அண்ட் ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபார் சைரண்ட் பிளான் டிசைனோட அட்வான்டேஜஸும் ஆர்கிடெக்சர் டிசைன் தான் நான் சொல்ல போகிறேன். அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 4 பாயிண்ட் இருக்குது. ரியல் டைம் மானிட்டரிங், காஸ்ட் எஃபெக்டிவ், என்சான் ரிவிஷன் கன்வர்ஷன், ஸ்கேலபிலிட்டி அண்ட் அட்டாக்கர். இப்போ ரியல் டைம் மானிட்டரிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னா அதில் என்ன நடக்குதோ அதை ஷோ பண்ணுவோம் ஒவ்வொன்றா. இது வந்து யாருமே வச்சுக்குவோம். காஸ்ட் எஃபெக்டிவ்னா ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். என்சான் ரிவிஷன்னா யூஸருக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். இது வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் எல்லாமே ஈஸியாக இருக்கும் கம்யூனிகேஷன் தான். ஸ்கேலபிலிட்டி அண்ட் அட்டாக்கர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வச்சு நிறைய ஐஓடி டிவைஸ் யூஸ் பண்ணி இன்னும் இதை மாடிஃபை பண்ணி ஆல்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆர்கிடெக்சர் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து இப்போ ஒரு அந்த எங்கள் லீட் ஒர்க் இந்த இதை யூஸ் பண்ணி இந்த பஸ்ஸர் தட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே சென்சார் மூலயமா இந்த நோட் சீல் வந்து போயிடும். இந்த நோட் சீல்லேருந்து இது கன்வெர்ட் ஆகி இங்கே ரயில்வே யூஸ் பண்ணி எஸ்எம்எஸ்ஸாக போய் யூசருக்கு வந்து அது எஸ்எம்எஸ்ஸாக போய் மெசேஜ் பண்ணி அலாட் பண்ணிடுவாங்க. My name is Rohit. I am pursuing final year BCA in Bishop College. Now I will show you the working of our project trial. இப்போ இதுதான் எங்கள் ப்ராஜெக்டோட ஃபுல் ஹார்ட்வேர் டிசைன். இது வந்துட்டு பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை மூலியமாக தான் நோட் எம்சியூ இதுதான் வந்துட்டு மெயின் கண்ட்ரோலர். நோட் எம்சியூ இது வைப்ரேஷன் சென்சார், எல்சிடி டிஸ்பிளே, அப்புறம் பஸர். இதுதான் மொத்தமான காம்போனன்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுது. பவர் சப்ளை மூலியமாக
இது எல்லாத்துக்கும் நாங்கள் பவர் கொடுக்குறோம். இது அடியில் எல்சிடிக்கு அடியில் எல்சிடி டிரைவரும் இருக்குது. இப்போ நோடு எம்சியூ மூலியமாக தான் எல்லாமே ஒர்க் ஆகும். இது வாஷிங் மிஷின் ஆன் பண்ணோன்னா அது வைப்ரேஷன் கால்குலேட் பண்ணி தான் அது எல்லாமே நடக்கும். வைப்ரேட் ஆக ஆக அந்த வைப்ரேஷன்லாம் வந்துட்டு நோடு எம்சியூக்கு சென்ட் ஆகி அது மூலியமாக எங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் வராப்பில் மொபைலுக்கு மெசேஜ் வராப்பில் இப்போ நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் ஆகிக்கும். இப்போ நான் இதை ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ மிஷின் ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆனால் லாண்ட்ரி மானிட்டர்னு காட்டும். இப்போ வைப்ரேஷன் எதுவும் இல்லை, ஐடியலாக இருக்குது. அதனால் எதுவுமே இப்போ காட்டாது. மிஷின் ஆன் ஆனோன்னே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சோன்னா இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை ரன்னிங் டைமு எல்லாமே காட்டும். வைப்ரேட் ஆக ஆக இது ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு 8 செகண்ட்ஸ். இப்போ நான் இங்கே வைப்ரேஷன் நான் இங்கே கொடுத்துட்ருக்கேன். ஸோ வைப்ரேட் ஆக ஆக அங்கே காமிச்சிட்டே இருக்கும். இப்போ முடிய போகுது அப்படிங்கிற அலர்ட் வந்துட்டு இதில் காமிச்சிரும். அதுவும் எனக்கு ஃபோன்லேயும் மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்துருச்சு, ஃபோன்லேயும் மெசேஜ் வந்துருச்சு. இப்போ ஸ்டில் இது இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இதை நான் வைப்ரேட் ஆகிறது நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கம்ப்ளீட்டட்னு மெசேஜ் வந்துடும். இப்போ கம்ப்ளீட்டட்னு ஒரு பஸரும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் இங்கே வந்துருச்சு. இப்போ எனக்கு மெசேஜ் வந்துடும் கம்ப்ளீட்டட்னு. அவ்வளோதான் இதோட டோட்டல் ஒர்க்கிங் இப்போதைக்கு. எங்களோட ப்ராஜெக்ட் என்னென்னா ட்ரையல் ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் லாண்ட்ரி மிஷின்ஸ். நான் பண்ணியிருக்க ப்ராஜெக்டில் வந்து என்னென்னா டைம் வந்து வேஸ்ட்டே ஆகாது. அதுபோக இந்த சென்சாரை வச்சு எங்களோட நோட்டிஃபிகேஷன் எப்போ 95% அக்யூரேட்டாக கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாத்தையும் எங்கே யூஸ் பண்ணலாம்னா ஹாஸ்டல்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் லாண்ட்ரி இங்கெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டைமை மோஸ்ட்லி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் பண்ண ப்ராஜெக்டை வச்சு இது வந்து கரெக்டாக 95% கரெக்டாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது.